சாந்திக்கெல்லாம் சம்மதம் தானே? ஏன்னா பெத்தவங்களுக்கு தெரியாதா நல்லது எது கெட்டது எதுன்னு? அதுக்கெல்லாம் மணி நம்ம காலம் மாதிரி இல்லை இந்த காலத்து பிள்ளைங்க. எதுக்கு ஒரு வார்த்தை கேட்டணும்ல. அவளுக்கெல்லாம் சம்மதம் தானுங்க. அதுவும் இல்லாம வயசு இந்த ஐப்பசி வந்தா 21 ஆகுதுண்ணா. அப்படியா? சாந்தி காரியம் முடிஞ்சதுன்னா கையோட மாப்பிள்ளைக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து முடிச்சிட வேண்டியதானே. என்ன மாப்பிள்ளை மாசம்பளை கணக்கு பொண்ணு கொடுக்குறானோ இல்லையோ, சரிங்கண்ணா, நீங்க சொன்ன மாதிரி அவங்க வீட்ல பேசிருங்க. சரி, அப்ப நான் கிளம்பட்டா? வாங்க. சாந்தி, சாந்தி. அம்மா, மாமா கிளம்புறாரு, வா. வரமா மாமா. வரட்டாமணி, வரேன். வாங்கண்ணா. இங்கே உட்காந்து என்ன பண்ற? ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? நான் வந்து ஒரு 2 வருஷம் கழிச்சு கல்யாணம்லாம் நினைச்சேன். நீ என்னமோ அதை அனுப்புறதுலேயே குறியா இருக்கு. ஐயோ, என்னங்க இதுக்கு போய் குழந்தை மாதிரி உட்காந்து அழுதுட்டு இருக்கீங்க? பிள்ளைய பெத்தா இன்னொரு வீட்டுக்கு அனுப்பதானுங்க வேணும். நீங்களே இப்படி உட்காந்து அழுதுட்டு இருந்தா அவளுக்கு என்னங்க சொல்றது? என்னங்க போடி. முறக்காரங்களாம் வந்துட்டாங்கல்ல? எல்லாரும் வந்துட்டாங்க சாமி. சரி, பின்ன மாப்பிள்ளை விட்டு சேர ஆரம்பிங்க. சரிங்க சாமி. தேங்காய் அங்கே வச்சு உடைங்க, சொம்பு கூட உடைங்க சாமி. அப்படிதான். அப்படியே பிள்ளையாருக்கு காட்டுங்க. நகவத்திலின்னு மூஞ்சி சோர்ந்து கிடக்குது. அப்பா என்னங்கிறாரு சொல்லு, நான் ஒரு வாங்கி விட்டாரு. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. சூரிய நமஸ்காரம் பண்ணி பொண்ணுக்கு புடவை எடுத்து கொடுங்க சாமி. பொண்ணு எந்திரிச்சு வந்து கால் விழுந்து நமஸ்காரம் வாங்கிங்க சாமி. அப்படியே சுத்தி வாங்க சாமி. அப்படியே பொண்ணை கூட்டு போய் புடவை மாற்றி கூட்டு வாங்க சாமி. நிகழும் ஸ்ரீ விரோதி வருஷம் ஆவணி மாதம் திங்கக்கிழமை காலை 9 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள் வேலுச்சாமி கவுண்டர் மக செவ்வாய் கூட்டத்தை சேர்ந்த திருவள்ள செல்வி சாந்திக்கும், காடை கூட்டத்தை சேர்ந்த ரத்னசாமி கவுண்டர் மகன் திருநெறி செல்வன் மோகனுக்கும் உப்பு மஞ்சள் மாற்றி நிச்சயித்து மங்களித்து கொடுத்து ஆவணி மாதம் 6ஆம் தேதி புதன்கிழமை தசமி தேதியில் காலை 6 மணி முதல் 7:30 மணிக்குள்ள சுபமுகூர்த்தம் சாமி. எல்லாம் அழைப்புங்க சாமி. ஏன்டாங்க வந்து உட்காந்துட்டு தம் அடிச்சுட்டு போகலான்னு வந்தேன். நான் கூட எதுவும் தப்பாயிருமோன்னு நினச்சேன். ஆனால் எல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு. டேய், நம்ம ஃப்ரெண்ட்ரா, சாந்தி தங்கச்சி. டே, நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லை. டேய் நிறுத்துறா, நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லைன்ட்டு. வாழ்க்கையில் எல்லா நேரமும் நம்ம நினைக்கிறத நடந்துறதில்ல. சில சமயம் நடக்கிறத நம்ம எதுக்கு தான் வேணும்.
சரி தமிழ் சொல்லு சார். சாந்தி சாந்தி அப்பனும் மகனுக்கும் உள்ள வந்து வரோம்னு சாந்தி சாந்தி சாந்திக்கு என்ன? கல்யாணத்துக்கு வரவிட்ட மளிகைட சொல்லி அவங்க அப்பாட்ட கேட்க சொல்லியிருந்தேன். அவள் மல்லிகா வீட்டுக்கு தான் போயிருக்கா, கேட்டு வருவா. கொஞ்சம் டீ போடுமா. எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. வாசலில் டிச்சை தோண்டி விட்டுறாங்க. மனுஷன் நடக்கிறதா இல்லையா? எதுக்குமே லாயக்கில்லைன்னு நினைக்கிறாங்க போல இருக்கு. இதுக்கு ஒரு வழி பண்ணா தான் ஆகும். சாந்தி சாந்தி போச்சு, வேட்டி போச்சு. உள்ள வரும்போதே ஏதாவது சத்தம் போட்டுட்டு தான் வருவீங்களா? இப்போ என்ன நீ அவர்கிட்ட சொன்னியா இல்லையா? அவன் பொண்டாட்டிட்ட சொல்ல சொன்னல, வாசலில் டிச்சை தோண்டி விட்டான். இங்கே பாரு வேட்டி எப்படி அசிங்கமாயிடுச்சுன்னு பாரு. ஏங்க இது ஒரு சின்ன கரை, இதுக்கு ஏங்க இப்படி கத்துறீங்க? கழுவுனா போகுது, வாங்க. இங்கே பாரு, ஒன்று காரியம் தலைக்கு மேலே இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கேன். இல்லை 10,000 20,000 செலவழிஞ்சாலும் பரவாயில்லன்னு அவனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு எழுத்துருவேன். ஆமாம், இந்த கரைக்காக போய் போலீஸ் ஸ்டேஷன் ஏறுவீங்களாக்கும். போங்க போங்க. சொல்லி வை அவன் பொண்டாட்டிட்ட. என்ன நீ இல்லை மா இவ்வளோ நேரம் எங்கே போனா? அதாண்டா எனக்கும் தெரியல. அந்த மல்லிகா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு தான் போனான். அங்கே ஃபோனை போடு, அந்த கழுதை அங்கே தான் பேசிட்டு இருப்பா. உடனே வர சொல்லு. டேய், அந்த மனுஷனுக்கு தெரிஞ்சா வீடே 2000டா. ஹலோ ஹலோ, நான் சாந்தியோட அண்ணன் சுகுமார் பேசுகிறேம்மா. அண்ணா சாரிங்கண்ணா, நான் அப்பா கிட்ட கேட்க மறந்துட்டேங்கண்ணா. வந்து நான் கேட்டு சொல்லிடுறேங்கண்ணா. சரிம்மா. அங்கே அப்புறம் சாந்தி என்னங்கண்ணா பண்றா? அவ பின்னாடி ஏதோ வேலை செஞ்சுட்டு இருந்தாம்மா. ஓ சரிங்கண்ணா. அண்ணா குட் நைட்ண்ணா. அவ இங்கே கேட்குறா சாந்திய. என்னடா இப்படி சொல்ற? அந்த டியூஷன் எடுப்பால ரேகா, அதான்டா அந்த மச்ச வீடு பக்கத்துல அவ வீட்டில் உட்காந்துட்டு இருப்பா. போய் இழுத்து போட்டு 2 உத கொடுத்து கூட்டிட்டு வா. ஆனால் நீ பண்றது இங்க வச்சு ஸ்டார்ட் பண்ணாதா? அவர் காதுல விழுந்தா அவ்வளவுதான். வெளியில எடுத்து போய் ஸ்டார்ட். சும்மா நொய் நொய்னிட்டு. ரேகா அண்ணா வாங்கண்ணா, உள்ள வாங்க. இல்ல பரவாயில்லம்மா, வேலையிலேருந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறேன். சாந்தி இருந்தா அப்படியே கூட்டி போயிடலாம். சாந்தி வரலைங்களேண்ணா, முந்தா நாள் வந்ததுதாங்கண்ணா, இன்னைக்கு வரலைங்களே. சரி பரவாயில்ல, வாங்கண்ணா டீ சாப்பிட்டு போகலாம். இல்ல பரவாயில்லம்மா, கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது வரமா. காரி வேற வச்சிருக்கீங்க, வேலை இருக்கும். ஆமாம், கொஞ்சம் வேலை இருக்குது வரமா. சரிங்கண்ணா. ஒரு நாள் தான்டா, அடுத்த நாளே கட் பண்ணிடுறான். பாதி விட்ட அட போன வாரம் போட்டிருந்தான். பார்க்கலான்னு பார்த்தா மிஸ் ஆயிடுச்சு. இப்போ போய் பார்த்தானே, இது என்ன கதைன்னா? ஓ வாடா மச்சான், வா. இப்போ என்ன கதைன்னா, ஓட்டர் கடை வச்சிருக்கா ஓமன குட்டி. சரி, அங்க வேலை செய்ய வர ஒரு சின்ன பையன்.
கிளம்பிட்டியா? இதோ வந்துடுறேன். சரி ஓகே. 2 பேருக்குள்ள கசகசா ஆயிருது. இப்ப மிலிட்டரி வந்து புருஷன் வரான். பையனையும் ஓமனையும் பார்த்த உடனே கட் பண்ணிட்டா. ரொம்ப நேரம் பண்றாங்கடா. ஐயையோ